ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல் பட்டு லட்டு ஜெர்னி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிளில் போட்ட சாதம் தாங்க வச்சுருந்தேன். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நான் நினைக்க கூட இல்லை இவ்வளோ சூப்பராக வரும்னு. அல்டிமேட்டுங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே நான் வீடியோக்காக சொல்லலைங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வந்துருந்துச்சு. வெஜிடபிள் ரைஸாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், எங்கள் மச்சான் கூட இருப்பாருங்க. நான் வந்து தனியாக செஞ்சதில்லை. ஏன்னா ஏதோ ஒன்று மாறிடும், சொதப்பிடுமா அப்படின்ட்டு நான் கொஞ்சம் பயப்படுவேன். அதனால் கூட இருப்பார். இப்போ வந்து இது நானாக செஞ்சது. எல்லாமே குவான்டிட்டி எல்லாமே நானே தான் போட்டேன். நான் நினச்சி கூட பார்க்கலிங்க. நான் சாப்பிட வரைக்குமே ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரெலாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிகிட்டே இருந்தார். இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுட்டேன் அப்படின்லாம் சொன்னாருங்க. அந்த அளவுக்கு நான் டேஸ்ட்டாக செஞ்சுருக்கிறேன். ரொம்ப எனக்கு ஹாப்பி. வாங்க நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் குக்கரில் தாங்க நான் வைக்க போகிறேன். இதில் வந்து கோல்டு வின்னர் ஆயில் நான் ஊற்றிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, அப்புறமா சோம்பு கொஞ்சங்க, அப்புறம் பிரிஞ்சலை, இது மட்டும்தாங்க நான் ஸ்பைசஸ் சேர்த்திக்கிறேன். இது வந்து நம்ம சூடானதுக்கப்புறமா நான் ஒன்று எடுத்து நான் போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து வெங்காயம் ஒரு 4 வெங்காயங்க, மீடியமான சைஸில் 4 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க. நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன், என் குழந்தைங்க சாப்பிட்றதுனால. உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 இல்லை 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துக்கும் வெங்காயம் வந்து. அதுக்கப்புறமா இது வணங்கும் போதே வந்து புதினா, கொத்தமல்லி தழைங்க. இது நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழைங்க. இது வந்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. புதினா வந்து கட் பண்ணல, நான் அப்படியே போட்டுக்கிறேன். புதினா, கொத்தமல்லி லாஸ்ட்டாக ஒரு சிலர் போடுவாங்கங்க. நான் வந்து முன்னாடியே போட்டுருவேன். வெங்காயம் போடும்போதே நம்ம வந்து அது 2யும் போட்டுருவோம். ஏன்னா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக போடுறது. மச்சான் வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதே மெத்தடில் நானும் பண்ணேன். கொத்தமல்லி தழை, புதினா தழை எல்லாத்தையும் நல்லா போட்டு வணக்கினதுக்கப்புறமா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க நல்லா பேஸ்ட் பண்ணி நல்லா நைஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறமா நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா வாசம் சூப்பராக வரும். வந்து விடாமல் நம்ம வந்து கிளறி விடணுங்க. ஏன்னா வந்து லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்கும். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் பிடிக்கும். வணக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்திக்க போகிறோம். ஒரு 7, 8 தக்காளின்னு எடுத்து நல்லா கழுவிட்டு அது வந்து நீள கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து தக்காளி நான் இதில் போட்டுக்கிறேன். இது நல்லா வணக்கலாமுங்க. இது கூட வந்து பட்டாணி, அப்புறமா மீன் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து ஒரு கேரட் தாங்க. இது தாங்க நான் போட போகிறேன். மீன் மேக்கர் வந்து நான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டேனுங்க. அது வந்து நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு நம்ம வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். பெருசாக இருந்தனால நான் 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். நான் டக்குன்னு செய்கிறனால நான் வீட்டில் இருந்தது தாங்க நான் போட்டுக்கிட்டேன். நான் வாங்கலை கடையில். இல்லைன்னா வாங்கியிருந்தேன்னா பீன்ஸ் போட்டிருக்கலாம், அதோட வந்து காலிஃப்ளவர்லாம் போட்டிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். உருளைக்கிழங்கும் கூட சேர்த்து போட்டிருக்கலாம். நான் வந்து இருக்கிறத வச்சு நான் போட்டுக்கிட்டேனுங்க. இதுவே நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சுங்க. இது வந்து இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நான் வந்து மசாலா சேர்த்திக்க போகிறேன். மசாலா பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இங்கே விற்கிற பிரியாணி மசாலாங்க கேரளாவில். இது வந்து கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக போட்டுக்கிறேன். அது கூட வந்து மஞ்சத்தூள், அப்புறமா வரமிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீரி தூள், இது மட்டும்தாங்க நான் போட போகிறேன். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன். இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. லோ ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த மசாலா வந்து கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து போட்டிருந்தேன். அதனால் இப்போ வந்து நம்மளுக்கான உப்பு நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா நான் வந்து தயிருங்க, நான் 1 கப்பு தயிர் வச்சுருந்தேன். அந்த தயிரில் வந்து பாதி அளவுக்கு கொஞ்சம் உண்டுனாவே ஊற்றுனாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறமா நான் வந்து அரிசி வந்து நான் அது ஜீரக சம்பாவோட சேர்ந்ததுங்க. பேர் தெரில, இங்கே நிறைய பேர் இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு தான் தெரியும். அந்த அரிசி வந்து நான் 3 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு நம்ம செய்யும் போது நம்ம போட்டால் போதும் ஊற வைக்க. இதுக்கு வந்து தண்ணி பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் போட்டிருந்த மசாலா, அப்புறமா தயிர் எல்லாம் நிறைய போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வந்து ஃப்ளேவராக இருக்கும். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து அரிசி வந்து ரொம்ப வந்து வாஷ் பண்ண தேவையில்லை. நம்ம கரெக்டாக வந்து கழுவி எடுத்துட்டு தண்ணி வந்து நல்லா வடிச்சுக்குங்க. ஒரு சல்லடையில் போட்டு கூட நம்ம வடித்து எடுத்துக்கலாம், தண்ணி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த நம்ம மசாலா கூட நம்ம உள்ளே போட்டுக்கிறோம் அரிசியை. இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி நான் ஊற்றிக்கிறேனுங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கானது அளவெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம இந்த எல்லாமே சரியாக இருக்கா, உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. அரிசிக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்குங்க. ஏன்னா அடி பிடிச்சிக்கும், அதனால் பார்த்து செஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில் வெஜிடபிள் ரைஸ் ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.